கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இடக்கடவர். ஆமாங்க, பிரசனமாக்குகிறார் அப்படின்னா கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல காட்டும் பொழுது அவருடைய பிரகாசம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும், உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அது ஆன்சர்டு பிரேயர்ஸா முடியுங்க. அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்குகிறது. அவருடைய பிரசனம் உங்க மேல வரும் பொழுது கண்டிப்பாங்க இதுவரை நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் விண்ணப்பத்துல வச்சிருந்தீங்களோ அத்தனையும் ஆன்சர்டு பிரேயர்ஸா முடியுங்க. அதுதான் கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரசனமாகிறது. அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுப்பார். இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகள்னால உங்க மனசை காயப்படுத்திட்டு உங்களுடைய இருதயம் பிரச்சனைகள்னால நிரம்பி இருக்கும் பொழுது சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, மனக்குழப்பங்கள்ல, மன பிரச்சனைகள்ல நீங்க நிறைய பேர் இருக்கலாம். தூக்கமின்மையினால இருக்கலாம். டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கு. டக்கு டக்கு நைட் எல்லாம் முழிப்பு வந்துருது. தூக்கத்துல எனக்கு பயமுடுத்துற மாதிரி காரியங்கள் ஏற்படுது. கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரசன்னமாகும் பொழுது கண்டிப்பா சமாதானம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. கர்த்தருடைய பிரசனம் உங்க மேல இருக்கும் பொழுது அவருடைய சமாதானம் உங்க மேல கண்டிப்பா இருக்கும். இது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்குதுங்க. God bless you.